வணங்குகிறேன் ராஜகுருவே. வாழிய பல்லாண்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். ஸோ லாஸ்ட் நம்ம வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் மோஜ் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம முழுக்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரியாக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். அமருங்க. போன வீடியோலையாவது ஓரளவுக்கு ஃபன்னியான வீடியோஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப வியர்டஸ்ட், ரொம்ப மோசமான கேவலமான வீடியோஸ் தான் வந்து நம்ம இதில் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், சாப்பிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து மோசமாக இருக்க போகுது. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணல. அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நம்ம உள்ளே போய் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். தயவு செஞ்சு பார்க்காதீங்க, ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணினால எனக்கும் தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து வீடியோ கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்ததுமே வீடியோக்குள்ளே போனதுமே நம்ம லெவல் 3 லெவல் 5 வந்து போக வேண்டாம். ஸ்டார்டிங்லேருந்து 1 2 3 அப்படி சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு லெவலாக வந்து போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான வீடியோலாம் உள்ள இருக்குது. ஸோ எனக்கு இப்பயே சிரிப்பு அடக்க முடியல. நான் இப்போவுமே வந்துட்டு அதை திரும்ப பார்த்தாலுமே நான் நல்லா சிரிச்சிருவேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் வீடியோ. சில வீடியோலாம் பார்த்தா வாந்தி வரக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம லெவல் 1 வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். POV மை ஃப்ரெண்ட்ஸ் ஹிடன் டேலண்ட். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. சின்ன வயசுல இந்த 5ஆவது 6ஆவது படிக்கிற பசங்கள்லாம் நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த டேலண்ட் வந்து அப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து யூஸ் பண்ணுவோம். பசங்கள்லாம் பாட்டு பாடுறதுக்கு இங்க பாடுறா மச்சா என்னோட டேலண்ட்டை சொல்லிட்டு கை வச்சு வீடு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வயசுல இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேலண்ட்டை இந்த பாட்டு மூலியமா வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. கூச்சமே இல்லை, கூச்சமே இல்லை, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை. அது பாட்டு எனக்கு என்ன எவனே எப்படியோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் டேலண்ட்டை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த அக்கா காட்டிட்டு. ஸோ லெவல் 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. நம்ம லெவல் 2க்கு வந்து போகலாம். இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு மேகி வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. இது என்ன வேற மாதிரியான ஒரு மேட்ரு, இது செம மேட்ரு. நீங்கள் பாருங்க, திரும்பவும் சொல்கிறேன், சாப்பிட்ருந்தீங்க நம்ம வீடியோ வந்து பார்க்காதீங்க, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை உங்களால் பார்க்க முடியும், சாப்பிடவும் முடியும், பார்க்க முடியும், கண்டிப்பாக பாருங்க. Maggi with extra mayonnaise. Ready, steady, go. அவன் மூக்குல அவ்வளோ சளி இருக்கு, அதோட அப்படியே சாப்பிட்றான். அந்த கையில பிடிச்சிட்டாங்கன்னா சோத்துல வந்து இருக்கும் சளி. நம்ம குட்டி பசங்க இருக்கணும், நிறைய நடக்கும். சாப்பிட்டுட்டு போது பழக்கம் வந்துடும். என்னால் முடியல இந்த வீடியோலாம் பார்க்கும்போது. இதெல்லாம் எப்படி தான் பிடிக்கிறானுன்னு தெரியல. லிட்டரெலாம் மூக்குலேருந்து வருது, மூக்கு சளி பழக்க தண்ணியாக வர மாதிரி இருக்குது. இதை பார்த்தாலே சாப்பிடவே முடியாது. இவனுலாம் வந்து இறக்கமே இல்லாமல், அதாவது மனசாட்சியே இல்லாமல் ஜூஸ் கடையில் வச்சுருக்கானுங்க பாருங்க, கடை தான் போல இருக்கு. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. டைமிங் பார்த்தீங்களா? டைமிங்கு தலைவன் பூரிய வாயில போட்டுட்டு கஸ்டமருக்கு வாயில போட்டு சூப்பர்னு சொல்ற டைம்ல அதே டைமில் அவன் பின்னாடி விட்டு சொல்லிடுவாங்க. கரெக்டாக இருக்கும் இந்த 2 டைமிங். அவங்க பாருங்க, தலைவன் உருட்டு விட்டுறான், முன்னாடி என் தலைவன் வந்து டேஸ்ட்டுக்கு சமர்ட்டு விட்டுட்டு இருக்கான். இது வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் கை விட்டு சாப்பாடுலாம் எடுத்து கொடுத்தா என்ன ஆகும்? இருக்கிறவங்களுக்கு நோய் தான் வரும். இது ஒரு வேற லெவலான மேட்ரு. நீங்கள் வந்துட்டு மாமூலாக பார்க்குற விஷயம் தான். கடையாக போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. யாருமே பிச்சை போடல. A few moments later. ஒரு சில்லு எடுத்துட்டு சேஞ்ச் 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா தரேன், உங்களுக்கு 50 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்படி. கூகுள் பே இருக்கான்னு கேட்குறாரு. சரி கூகுள் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டா ஐஃபோன் எடுக்கிறாரு.
ஒரு பிச்சைக்காரன் கையில் இவ்வளோ காசா அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாக் ஆயிட்டாரு. கைஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு யாருக்காவது நடந்திருக்கா? வீடியோ பார்க்குற யாருக்காவது நம்ம கையில் காசே இருக்காது, ஆனால் ஒரு பிச்சைக்காரன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா பை நிறைய காசு வச்சிருப்பாங்க, ஆனாலுமே வந்து நம்ம பிச்சை கொடுத்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து யாருக்காவது வந்து நடந்திருக்கா? ஃபோனெல்லாம் விடுங்க, ஃபோனில் வந்துட்டு நம்ம வீடியோக்காக தான் வந்து பார்க்குறோம். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பிச்சைக்காரங்களுக்கு வந்து காசு போகும்போது அவங்க கையில் நிறைய காசு இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நான் பர்சனலாக வந்துட்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் அழகப்பட்டு காசு போட்டோம், ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறைய காசு வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம கையில் காசு இருக்காது, நான் சரி பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் வந்து பார்த்தா அவர் தான் நம்மளோட பணக்காரங்களாக இருப்பார். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் கீழே ஷேர் பண்ணுங்க. Boys will be boys will be boys. Boys will be என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நமக்கு சரியாகவே வர மாட்டேங்குது. இருங்க ஒரு boys will be boys. யூஸ் பண்ணிட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாட்டு வந்து மொபைலில் வந்துட்டு ஓடிட்டு இருக்கும் போல. இங்கே ஆடியோவில் கேட்கல. இந்த கேமரா 10 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலையே படலைங்க. எனக்கு இன்னும் அவங்க வாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கறது வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். அதே பசங்களாக இருக்க போய் பொண்ணுங்க ஆடுறதுனால கை தட்டிட்டு பேசாமல் விட்டானுங்க. பசங்களுக்கு வந்து அங்கே டான்ஸ் ஆடுறது பொண்ணாக இருந்ததுன்னா போதும், கலாய்க்க கூட மாட்டானுங்க. ஆனால் இதே பொண்ணுங்களா இருந்தால் பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளியிருப்பாங்க. இது உண்மைதான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் வந்து சாக்லேட் லவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். நானுமே ஒரு சாக்லேட் லவர் தான். பார்ப்போம். புழுவெல்லாம் செத்து போச்சு. பவுடர் ஆக்கிட்டானுங்க. காய்ஸ் அதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேக்கில் போட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதில் இருக்கிற அந்த ஆயில் ஃபேட்லாம் வந்து எடுத்துடுறாங்க. ப்ரெஸ் பண்ணி அதில் ஆயில் எடுத்துடுறாங்க. இந்த கடலெல்லாம் என்ன எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கிறாங்க. இப்போ அது ட்ரை ஆயிடுது, ஃபுல்லாக ட்ரை ஆயிடுது, எதுவுமே இல்லை. பவுடர் ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த புழு வந்து ஈட்டபுள் இதுதான் போல. இது வந்து இவனுங்க வந்து சேர்க்கிறானு இல்லை, சாப்பிட்ற பொருள் தான் போல இருக்கு. இருந்தாலும் இது வந்து நம்ம ஊர் சாக்லேட் ஃபேக்டரியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேன். ஏன்னா சாக்லேட்ல ஒரு தான் நானும், எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து இது வேற ஏதோ ஊர்ல வேற ஏதோ நாட்டில் தயாரிக்கிற வேற ஏதோ சாக்லேட் அப்படின்னு நினைச்சிட்டா வந்து இந்த வீடியோ வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கும் வந்து அதனால வந்து காமிச்சேன் சாக்லேட் வந்து இப்படி வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வாட்டி சாக்லேட் சாப்பிடும்போது எனக்கு இதே ஞாபகம் தான் வரும். சத்தியமா ஒரு மோசமான கெட்ட கனவா நினைச்சு நான் மறந்துடுவேன். இன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன். காய்ஸ் இந்த வீடியோலாம் வந்து நான் பார்த்ததையே மறந்துட்டேன். ஸோ என்ன வீடியோன்னு எனக்கு தெரியல. இப்போதான் நான் உங்கள் முன்னாடி தான் திரும்ப ப்ளே பண்ணுறேன். கஷ்டமான வீடியோ அது. எவ்வளோ நல்ல சீன் தெரியுமா இது? நான் 8 வயசுலயே பாம்பு போட்டவன். அது இன்னொரு வெறியான ஒரு ரீல்ஸ் இருக்குது. இதுக்குதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து பாத்ரூம் வச்சு கட்டக்கூடாதுன்னு அந்த காலத்திலேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள பாத்ரூம் இருந்தா ஒன்னா சாப்பிடும் போது யாருக்கோ ஒருத்தருக்கு கண்டிப்பா வயிற்றாக்கு உள்ள போன இந்த மாதிரி டிடிஎஸ் சவுண்ட் எல்லாம் வந்து வெளியே கேட்கும். ஸோ நிம்மதியா வந்து ஒரு மனுஷனால சாப்பிடவே முடியாது. இல்ல அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாது. சைரன் வச்ச வண்டி மாதிரி சவுண்ட் விட்டுட்டே போறான். பையனுக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டா வந்துருச்சு போல. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? அக்க போயிட்டா. அவன் குழந்தைக்கு செம வாங்க, அவங்க அப்பாவே கலாய்ச்சி விட்டுருச்சு.
இந்த மாதிரிலாம் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ணியிருப்பாங்க. தெரிஞ்ச கீழே நேம் வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் செக்ஷனில். அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோ இருக்குதுங்க காட்டுறேன். நிறைய வீடியோ இந்த மாதிரி நான் பார்த்தேன். ஏகப்பட்ட பேருக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்குங்க. மூக்கு நோண்டி வாயில போட்டுக்கிறேன். கரும்பு அடித்தாலும் அப்படி என்னதான் இருக்குமா அதுக்குள்ள. புருஷன்லாம் எப்படிங்க முத்தம் கொடுப்பான்? கரும்பு நாராது வாயெல்லாம். இந்த வீடியோ நல்லா விட்டு பாருங்க. நீங்களும் அப்படிதான் நினைச்சீங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படிதான் நினைச்சேன். என்னடா கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு வயிறா என்னடா இது அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா பையன் பைக் மேலே உட்காந்துருக்கா. 5 ஸ்டார் ஏர்ல வர மாதிரி நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறது நல்லதுதான். ஏதாவது பண்ணா என்ன ஆகுங்கிறது பாருங்க. விட்டுருந்தா கூட அவனோட கிராஸ் பண்ணி போயிருப்பான். இவன் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவனை கொன்னே போட்டான். கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது கல்யாணம் ஆகுது உங்கள் ஒய்ஃபை வந்து பழி வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்கள் ஒய்ஃபை வந்து பழி வாங்கிக்கோங்க. அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு பூசிட்டு இருக்குது எல்லாம் பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக அவன் செத்தாங்க. இதுதான் அவனுக்கு கடைசி ராத்திரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவன் காலைல எந்திரிக்கவே மாட்டான் தூக்குறவன். உங்களுக்கு வந்து நான் எப்படி மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் காட்ட போகிறேன். ஸோ பாய்ஸ் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு இந்த பையாவை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. வெள்ளைக்கார பையா. Oh, look, 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 get that. There's a fish right there. I'm going to show you how to catch that fish using a worm that all men have built in. Slowly peel down the front of your underpants. Just lean forward. And you just want to move that back and forth slowly like seaweed. Oh, I feel it. தன்னோட மர்ம தேசத்தை பயன்படுத்தி மீன் பிடிச்சிட்டா அப்படி. Okay, we got one. இந்த ட்ரிக் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹெட்ஃபோன் மாட்டாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரியோட கிளிப் தான் இது. சூப்பரா இது பண்ணி அவன் சொல்லாம சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். அவன் சொன்னதுக்கு அப்புறம் அவன் சாப்பிட்றத பார்த்தாலும் எனக்கு வாந்தி வருது. நானுமே எல்லா ஃபுட்டுமே ட்ரை பண்ணுவேன் தான். கண்டிப்பா எல்லாமே ட்ரை பண்ணுவேன். அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். சைனா கொடுத்து வியர்டு ஃபுட்டு சாப்பிடணும்னு சொன்னா கூட நான் சாப்பிடுவேன். அது இந்த மாதிரி சொல்லும் போது அவன் சாப்பிடணும்னு நினைச்சாலே வந்து வாந்தியா வருது. அது அப்படி ஓரமா போய் தான் செய்யண்டா. கரையிலேயே பண்ணிட்டு வர மாட்டியா? இதை விட ஒரு மோசமான செயல் வந்து எதுவுமே இருக்க முடியாது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போதுலாம் பண்ணுவானுங்க. கேவலமா இருக்கு. அதெல்லாம் நினைச்சாலே இப்போ வினோதமாலாம் யோசிப்பானுங்க. ஒருத்தனை பழி வாங்கணும் அப்படின்னா அடிக்கவும் மாட்டானு, சண்டை போடவும் மாட்டான். இந்த மாதிரி பண்ணி பழி வாங்கி விட்டுருவானுங்க. அவன் காலத்துக்கு அதை மறக்க மாட்டான். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல வந்த வியடஸ்ட் வீடியோல எது நல்லா இருந்துச்சு, எது கேவலமா இருந்துச்சு, எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி கேவலமான ரீல்ஸ் வந்து வருது, அதை வந்து நான் ரியாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நான் கண்டிப்பாக அதை வந்து அது ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து நல்ல வியர்டான வீடியோஸ்லாம் வந்து கண்டென்ட் வரும். ஸோ நல்லா ஃபன்னியாக இருக்கும். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. நானும் வந்து உங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.